ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான மினி விலாக் பார்க்கலாம். தை அமாவாசை பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக சூரியனை பார்த்தா ஏன் லேட்டாக எழுந்த அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஓகே, முதல்ல உளுந்த ஊற வச்சிடலான்ட்டு ஒரு டம்ளர் உளுந்து மட்டும் ஊற வச்சேன். இது ராத்திரி பாத்திரம் தேய்க்கவே முடியலை, தலை ரொம்ப வலிச்சதுன்னு அப்படியே போட்டுட்டேன். இது நேற்று சாயந்தரம் தேய்ச்ச பாத்திரம், அதே இன்னும் அடுக்காமல் இருந்தது. சரி வந்து தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வாசல் தெளித்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தெளிக்கிறதுக்கு கேட் திறக்க போனேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 6:15 ஆகிடுத்து டைமு. ஓகே, இது நேற்று சாயந்தரம் போட்ட கோலம். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கோலம் போட மாட்டோம், ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் தெளித்து பெருக்கி விடணும். தண்ணி தெளித்து பெருக்கி விட்டாச்சு. வாங்க சூப்பரான ஒரு விஷயம் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி. நம்ம வீட்டில் துளசி செடி வாசலில் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. பூச்சி பூண்டெல்லாம் அண்டாதுன்னுவாங்க துளசி இருந்தால். மேலே தொட்டியில் வச்சுருக்கேன், அது வளர மாட்டேங்குது. மகாலட்சுமி வெளியிலே தான் உட்காந்துட்டுருக்கா. அம்மா தாயே, எவ்வளோ நாள் தான் வெளியில் உட்காருவா, சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வா தாயேன்னு சொல்லிட்டு பார்த்தா சூரிய பகவான் சீக்கிரம் எனக்கு சமைச்சு இன்றைக்கி தை அமாவாசை படையல் போடுன்னு பாலை வச்சுட்டு வந்தேன். பால் பொங்கி அது வேலையை காமிச்சிருச்சு. சரி ஓகே, தொடச்சிடலான்ட்டு பாலை இறக்கி வச்சுட்டு தொடச்சிட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து பூஸ்ட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவருக்கு சுகர் இல்லாமையும் ஐஷுக்கு சுகர் போட்டும் பூஸ்ட்டை ஆற்றி கொடுத்துட்டேன். பாத்திரத்தையும் கையோடு அடுக்கிடலான்ட்டு. இன்றைக்கி தை அமாவாசை நான் வடை பாயசத்தோடு சாப்பாடு செய்யலைங்க, வெண்பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மத்தியானம் வெளியில் போகிற வேலை இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். சாப்பாடு அவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சாப்பாடே வைக்கல நான். அப்போ வேறு என்ன தான் செஞ்சு படையல் பண்ணேன் இன்றைக்கி தை அமாவாசைன்னு. திதி வழக்கமாக வருஷம் கொடுக்கறதுனால இது சாதாரண அமாவாசையாக தான் பார்ப்போம். ஸோ இனிப்பு மட்டும் பண்ணிவிடுவோம், வடைக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மாமியாருக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து படையல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்குள்ளே பாத்திரத்தையும் அடுக்கிட்டேன். கேசரி பண்ணியிருந்தேன். ஹிருதயாவுக்கு வந்து க்ரீன் கலர் கேசரி பிடிக்கும், அங்கே இருக்க அந்த பாட்டி வீட்டில். ஸோ க்ரீன் கலர் கேசரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் போட்டு எப்போதும் போல் சாம்பார் வச்சுட்டேன். வெண்பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாப்பாட்டுக்கு சாப்பாடாச்சு, அதில் பருப்பும் போட்ட மாதிரி ஆகிடுது. சாதம் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்ன்ட்டு வடை மட்டும் தட்டிட்டு நைவேத்தியத்துக்கு மட்டும் வெறும் மிளகு சீரகம் போட்டு எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஆனியன் போட்டு ஒரு 15 வடை வர மாதிரி வடை மட்டும் தட்டின்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து தை அமாவாசைக்கு நான் வந்து வெண்பொங்கல், சாம்பார், கேசரி, வடை இதான் பண்ணியிருந்தேன். வடை எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பாது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னுடைய சேனலை யூடியூப் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ நம்ம ஆன்மீக விஷயத்தை தான் சொல்லலான்னு இருக்கோம் இனிமேல் வர வீடியோக்களில். ஸோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வந்து பார்க்கணுன்னு ஆசை. ஸோ கடம்பாடி நம்ம இது வரைக்கும் போக முடியாது. அதுக்குள்ளே மான்னு கத்திட்டு இவர் போய் பழம் போட்டார். நான் போகிறதுக்குள்ளே அது பாய் சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ குலதெய்வம் போக முடியல. ஆனால் கடம்பாடி அம்மாவை நான் ஃபோட்டோவாக பார்த்துட்டேன்.